கற்பனைகளை வர்றதுக்கு மூக்கு காது கண்களை வைத்து இப்படியான விமர்சனங்கள் செய்வது நீங்க ஒரு மனித பிறப்பா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். வணக்கம், எனது பெயர் கிரௌரி ஆண்டனி சங்கர். நான் பனகட்டுக்கோட்டை மீனவ ஊட்டல் சங்க ஒரு பிரதிநிதியாக இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இவ்வாறான கொடுமைகளும் சொல்லலாம். அதை இவற்றுக்கான குரல் கொடுக்கிறதுக்காக தற்போது அந்த பேக் ஐடிகள் மூலம் பெண்களுக்கான வன்முறை பேச்சுக்கள் மற்ற வெளிநாடுகளில் இருந்து இதற்கான ஐடிகள் மூலம் இந்த நம்முடைய பேஸ்புக்குகளுக்கு இந்த வதந்திகள் பரப்பப்படுகிறது. இந்த வதந்திகளுக்கான ஆதரவு தெரிவிக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு அடையாளம் தெரிந்தவர்கள். அவரிடம் நாங்கள் கேட்கிறோம் என்றால், இந்த விடயங்களை நீ கமெண்ட் கொடுக்கிறதுக்கு அவ்விடயங்கள் உண்மை என நீ கண்டீர்களாம். இதே ஆர்த்தி சொன்னது போல உங்களுடைய தாய்க்கோ சகோதரிக்கோ நடந்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? ஏனென்றா எங்களுடைய நாட்டுக்கு சில பெருமைகள் இருக்கு. ஏனென்றா உலகத்திலே முதலாவது பிரதமர் எமது நாட்டுடைய சினிமா பண்டாரநாயக்கா. மற்றது 25 வருடங்களுக்கு முன்னுக்கு எங்களுடைய பெண்கள் இருந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அவங்களோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு போகுது. அதே வேளையில உலகத்திலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு விண்வெளியிலே போய் கால் ஊன்ற அளவுக்கு பெண்களோட வளர்ச்சி இருக்கும் போது உங்களுடைய இந்த செயற்பாடுகள் மூலம் எங்களுடைய மாவட்ட பெண்களை நீங்கள் ஓரங்கட்டி ஒதுக்கியா பார்க்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொன்றும் நீங்க சொல்லுவது என்னென்றா ஏதாவது நிறுவனப்படுத்தப்பட்ட உண்மை சம்பவங்கள் தான் பரவாயில்லை. ஆனால் சும்மா உடைய கற்பனைகளை வர்றதுக்கு மூக்கு காது கண்களை வைத்து இப்படியான விமர்சனங்கள் செய்வது நீங்க ஒரு மனித பிறப்பா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். சம்பவங்களிலிருந்து இந்த பெண்களை சுதந்திரமாக செயற்படுவதற்கும் அவருடைய வளர்ச்சியை இன்னும் முன்னேற்றுவதற்கும் எங்களுடைய சமூகம் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதைத்தான் நான் இப்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றா மத தலைவர்கள் இருக்கிறார்கள், பொது அமைப்புகள் இருக்கிறது. இதன் மூலம் இதற்கான குரலை கொடுத்து இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறைக்கு போனோட அது பேக் ஐடியை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அந்த சொல்லில் அவங்க பாவிக்க கூடாது. அதற்கான செயற்பாடு செய்து அவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் எப்படியாவது கண்டுபிடித்து எத்தனை புலனாய்வு பிரிவுகள் எல்லாம் இங்கு இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இவ்வாறு செய்கிறவர்கள் ஏதோ ஒரு தவறு விட்டிருப்பாங்க. அந்த தவறுகளை வைத்து அவர்களை அடையாளப்படுத்தி அதற்கான தண்டனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற பெண்களுக்கான இவ்வாறான நிலைமைகள் நீடிச்சு கொண்டு போகக்கூடாது என்று அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் நாங்கள் எங்களுடைய மத தலைவர்கள், அதாவது மும்மத தலைவர்களும் இதில் ஈடுபட்டு இவ்வாறான செயற்பாடுகளுக்கான தங்களுடைய ஆலய வழிபாடுகளில் கூட இதை கூட ஒரு பிரசங்கங்களை இடத்துல சொல்லி இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாத அளவுக்கு நிறுத்துவதோடு இதுக்கு கமெண்ட் கொடுக்கிறவர்கள், அதாவது மன்னார்ல உள்ளவங்க கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் இதற்கான கண்டனத்தை தெளிவுபடுத்த சொல்லி இவ்வாறு போடுகிற போது நாங்கள் பேஸ்புக் எல்லாம் கமெண்ட் கொடுக்காமல் இவ்வாறான செயற்பாடுகள் செய்வது நீ தாயோடு ஒரு தாய்க்கு தானே பிறந்தா மற்ற சகோதரோட பிறக்கையிலேயாண்டதை நாங்கள் கண்டிக்க வேண்டும். அவ்வாறு இளைஞர்கள் மட்டிலே ஏண்டா அவர்களும் இளைஞர்களும் ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களோ இளைஞர் அமைப்போல இதுக்கான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு மன்னால இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கான எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்ய வேண்டும். செய்து இதுக்கான முற்றுப்புள்ளியை வைத்து எங்களுடைய பெண்களை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய மன்னார் பெண்கள் எப்பொழுதும் கரிசனையோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறவர்கள். எனவே உங்களுடைய சில அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான பழி வாங்க வேண்டாம் என்று கேட்பதோடு பெண்களை நாங்கள் தாயா மதிப்போம். பெண்கள் அனைவரும் போற்றப்பெறக்கூடியவர்கள். எனவே இந்நிலையிலே இருந்து காப்பதோடு எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண்பதோடு மற்றும் இதுல அரசியல்வாதிகள் ஈடுபட்டாங்கன்னா இப்படியான துர்நடத்தைகளும் பெண்களுக்கான அபாயகரமான வார்த்தைகளும் பாவிக்கிறவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்டி மன்னார்ல நீதியான முறையிலே அரசியல் நடத்தப்பட்டு எங்களுடைய மாவட்ட நகர சபையும் பிரதேச சபைகளும் வளர்க்கப்பட்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதற்கு அனைவரும் இன்று இதை பார்க்கிற அனைவரும் நான் சும்மா இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டு இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.